भुनक्तु सह वीर्यं करवावहै। श्री विद्योपासनासक्तम श्री विद्यापीठभूषणम श्री विद्याபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதியிலே நம் இல்லத்திலே இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக நல்ல வரன் அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்னிறுத்தி இந்த பாடலை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தர வள்ளி துணை இரதி பதிசயமாக அபசயமாக உன் பார்த்தவர்தம் அதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. பராசக்தியினுடைய திருவுருளை பார்க்கிறோம். அவளுடைய அதிசயமான வடிவத்தை பார்த்தோம். அவர் சொல்லுகிறார், தேவியினுடைய அழகு எத்தகையதாக இருக்கிறது. அபிராமி என்று சொன்னாலே மிக்க அழகுடையவள் என்று அர்த்தம். அப்படி மிக்க அழகுடையவளாக இருக்கிறாள். துதிசய ஆனன சுந்தர வள்ளி. எது துதிக்கிறது என்று கேட்டால் தாமரை மலர்கள் எல்லாம் தேவியை துதிக்கின்றது என்று சொல்லுகிறார். தாமரை மலர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இறைவனை நாம் ஒப்பிடுகிற பொழுது அவனுடைய திருவடி தாமரைகள் என்று சொல்லுகிறோம். இறைவனுடைய திருமுகத்தை பார்க்கிற பொழுது அந்த முகம் தாமரை போலே இருக்கிறது என்று சொல்லுகிறோம். கவியரசர் மகாலட்சுமியை பற்றி சொல்லுவார், முழுமையாக தேவி தாமரை மலராகவே இருக்கிறாள் என்று சொல்லுவார். தாமரை மலரில் நிற்கும் தளிரன்ன திருவே போற்றி, தாமரை வதனம் கொண்ட தங்கமா மணியை போற்றி, தாமரை கரத்தில் ஏந்தி தவம் என நிற்பாய் போற்றி, தாமரை கண்ணான் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி, தாமரை போல வந்த தவமுனி தேவர்க்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி தயை செய்யும் திருவே போற்றி, தாமரை கண்ணால் செல்வம் தந்தருள் புரிவாய் போற்றி, தாழ் மறை நானோ வார்த்தை தர்மமே போற்றி போற்றி என்று சொல்லுவார். எல்லாமே தேவியினுடைய உருவம் தாமரையாக இருக்கிறது. அப்படி தாமரையை எடுத்துக்கொண்டு போய் தேவிக்கு சூட்டலாம் என்று பார்த்தால் அங்கே இருப்பதும் தாமரை, கரங்களிலே இருப்பதும் தாமரையாக இருக்கிறது. கண்கள் தாமரை, கரங்கள் தாமரை, கரங்களின் மேலே இருப்பதும் தாமரை, வண்ணம் பூசிய பாதங்கள் தாமரை, பாதங்கள் தாங்கும் மலரும் தாமரை, உண்மை உண்மை வதனம் தாமரை, ஒளிரும் உடலோ முழுதும் தாமரை, எண்ணம் நிறைந்த தாமரை நாயகி எங்கள் இல்லத்திற்கு செல்வம் அருள்வாய் என்று பிரார்த்திப்பார்கள். அந்த வகையிலே தேவி தாமரையாக இருக்கிறாள். நாமும் தாமரை மலரை எடுத்துக்கொண்டு போய் தேவிக்கு பூஜிக்கிறோம், அவளை பூஜை செய்கிறோம். ஆகையினாலே கவியரசர் வியந்து போய் சொல்லுவார், தாமரை பூவின் மேலோர் தாமரை பூவை சூட்டி என்று சொல்லுவார். தேவி இந்த உலகத்திலே இயற்கையிலேயே மிகுந்த பேரழகுடையவள், மிகுந்த தூய்மை உடையவள். மண்டிய தூய்மை தாய்க்கு மற்றுமோர் தூய்மை நல்கி மறுவிழா பளிங்கின் மேனி மாசரத் துலங்கச் செய்யும் அண்டமா நெடியோன் தேவி அலைகடல் அரசன் பெண்ணே என்று சொல்லுவார். அப்படி நாம் தாமரையை எல்லா வகையிலும் இறைவிக்கு ஒப்புமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ராமன் முகத்தை சொல்லுகிற பொழுது அந்த முகம் எப்படி இருந்ததாம், எப்பொழுது எப்படி இருந்தது என்று கம்பன் சொல்லுவான். முதல் நாள் மாலை அவனை கூப்பிட்டு நீதான் இந்த தேசத்தினுடைய சக்கரவர்த்தி என்று சொன்னார்கள். மறுநாள் காலை கைகையை கூப்பிடுகிறாள், இன்றிலிருந்து நீ கானகத்திற்கு 14 ஆண்டுகள் செல்ல வேண்டும் என்று கட்டளையை வைக்கிறாள். அதை பார்த்தவுடன் மற்றவர்களெல்லாம் அரண்டு போகிறார்கள், சோகப்படுகிறார்கள், துக்கமாக இருக்கிறார்கள், கோபப்படுகிறார்கள். ஆனால் ராமன் முகம் எப்படி இருந்தது என்று கேட்டால் கம்பன் சொல்லுகிறான், என்னால் சொல்ல இயலாது. ஏனென்று சொன்னால் இத்தகைய ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்று சொல்லுவார்களே, ஒரு கடுமையான செய்தியை கேட்ட பிறகும் கூட, அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியை கேட்ட பிறகும் கூட ராமன் முகம் சிறிது கூட வாட்டமடையவில்லை. அவன் முகத்திலே குறிப்பு இருக்கிறதே, அதிலே மாற்றமில்லை. மாறாக அவன் முகம் தாமரையை ஒத்து இருந்தது என்று சொல்லுவான். இப்பொழுது எம்மனாரால் இயம்புதற்கு எளிதோ யாருக்கும் செப்பரும் குணத்தி ராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணரக் கேட்டு அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்று சொல்லுவான் கம்பன். அப்பொழுது பூத்த தாமரை மலரை காட்டிலும் மிக அழகாக இருந்ததாம் ராமனுடைய முகம். எப்படி இது சாத்தியக்கூறு என்று கேட்டால் வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்லி இருக்கிறார், இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் என்று சொல்லுவார். அத்தகைய சிறந்த மானுடனாக ராமன் இருந்தான். அப்படி அவன் முகம் தாமரை மலரை விட அழகாக இருக்கிறது என்று சொல்லுவான். இங்கே அபிராமி பற்றி சொல்லுகிறார், தாமரை மலர்கள் எல்லாம் தேவியினுடைய முகத்தை பார்த்து வெட்கப்பட்டது என்று சொல்லுகிறார். வெட்கப்பட்டதோடு இல்லை, அந்த முகத்தை பார்த்து வணங்கியது, தாங்கள் தோல்வியுற்றோம் என்று எண்ணி வணங்கியது என்று சொல்லுவார். அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி. எப்பொழுதுமே தோற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களை வணங்குவது இயல்பு என்பதனாலே அரவிந்தமெல்லாம் தாமரை மலர்களெல்லாம் தேவியினுடைய திருமுகத்தை பார்த்து இத்தகைய அழகு நம்மிடத்திலே இல்லையே, இயல்பாக தாமரையை பார்க்கிறோம், அந்த தாமரை எப்படி இருக்கிறது, நம் மனதிற்கு ஒரு மிகச்சிறந்த மகிழ்ச்சியை தருகிறது.
நம் மனதிற்கு ஒரு மிகச்சிறந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஆங்கிலத்திலே ஃப்ரெஷ்னஸ் என்று சொல்லுவார்களே, ஒரு மலர்ச்சி. அந்த மலர்ச்சி தாமரை மலரை பார்க்கிற பொழுது நமக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட தாமரை மலர், பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை என்று சொல்லுவார்கள். அந்த தாமரை மலர்தான் மிகச்சிறந்த மலராக இருக்கிறது, நம்முடைய தேசிய மலராக இருக்கிறது. அத்தகைய அருமையான தாமரை மலர் இருக்கிறதே, அது தேவியினுடைய முகத்தை பார்த்து வெட்கப்பட்டு தான் தேவியை வணங்குவதாக அந்த இடத்திலே அபிராமி பற்றி சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவியினுடைய அழகு இருக்கிறதே, அது நம்மால் வருணிக்க இயலாத அளவிற்கு மிக பேரழகு உடையவளாக இருக்கிறாள் அபிராமி. ஆகையினாலே தான் பின்னாலே ஒரு பாடலிலே சொல்லுவார், அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி என்று சொல்லுவார். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளியாக தேவி இருக்கிறாள் என்பதன் மூலமாக அவளுடைய அக அழகு, அவளுடைய புற அழகு இரண்டுமாக இருக்கிறதே, அந்த அழகு மிகச்சிறந்த அழகாக இருப்பதனாலே தான் தாமரை மலர்களெல்லாம் அவளுடைய திருமேனியை பார்த்து, அவளுடைய திருமுகத்தை பார்த்து வெட்கப்பட்டது என்று சொல்லுகிறார் அபிராமி பட்டர். அந்த வகையிலே அதிசயமான வடிவுடையாள், அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி என்று சொல்லுவார்கள். அத்தகைய தாமரை மலர்கள் வெட்கப்பட்டு தோற்று போனதை ஒத்துக்கொண்டது போலே இன்னொரு தோல்வியையும் வெற்றியாக மாற்றி இருக்கிறாள் தேவி. அந்த தோல்வியை எப்படி வெற்றியாக மாற்றினாளோ அப்படி நம்முடைய இல்லங்களெல்லாம், நம்முடைய இல்லங்களிலே இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக மிகச்சிறந்த வரன் அமைவதற்காக அம்பிகை அபிராமியை பிரார்த்திப்போம். நிச்சயமாக நம் இல்லங்களில் கெட்டி மேளம் ஒலிக்கும் விரைவில். நன்றி, வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளரோட அனுபவத்தை நம்ம பார்க்க இருக்கோம். இந்த எழுத்தாளர் யாருன்னா பரணிதரன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீதர் அப்படிங்கிறவர். மகா சுவாமிகள் கூட இருந்து பல இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியமும், பல விஷயங்களை எழுதக்கூடிய பாக்கியமும் ரெண்டு முக்கியமான எழுத்தாளர்களுக்கு கிடைச்சிது. அது ஒன்று ரா கணபதி, ரெண்டாவது பரணிதரன். இந்த ரெண்டு பேருமே மகா சுவாமிகள் கூட பல இடங்களுக்கு பயணித்து மகா சுவாமிகள் சொன்ன பல விஷயங்களை, பல நற்செய்திகளை நம்ம மக்களுக்கு கொண்டு சேர்த்துருக்கா. அந்த வகையில் இவா ரெண்டு பேருமே நாம் ரொம்பவும் போற்றப்பட வேண்டியவா. இந்த பரணிதரன் ஒரு முறை என்னென்ன, பரணிதரனோட அண்ணனுக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. அந்த அறுவை சிகிச்சை முடிஞ்சு அவர் வீட்டுக்கு வந்த பிறகு மெல்ல மெல்ல குணமாற மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஒரு வயிற்று வலி அவருக்கு ஆரம்பிச்சுடுத்து. அதாவது யாருக்கு அறுவை சிகிச்சை ஆச்சோ அவருக்கு திடீர்னு ஒரு வயிற்று வலி ஆச்சு. சரி, இதன் பிறகு ஆஸ்பத்திரிக்கு போன, மருத்துவமனைக்கு போய் கேட்டால் திரும்ப ஏதான ஒரு சிக்கலான மருத்துவ முறைகள் வந்துடும், சிக்கலான சிகிச்சைகள் ஆரம்பிச்சுடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இந்த பரணிதரன் என்ன பண்ணினார்னா காஞ்சி மகா சுவாமிகளை தரிசிக்க போனார். மகா சுவாமிகள்கிட்ட இந்த பிரார்த்தனையை சொன்னார், என்னோட அண்ணாவுக்கு ஆப்ரேஷன் ஆயிருக்கு, ஆனாலும் வயிற்று வலி திடீர்னு ஆரம்பித்து ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கா, பெரியவா ஏதானு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே பெரியவா விபூதி பிரசாதத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருக்கார். வந்தாச்சு. வந்த பிறகு திரும்ப ஒரு நாள் 2 நாள் கழித்து அந்த வயிற்று வலியோட அந்த உபாதை தாங்க முடியல. அந்த வயிற்று வலி, அந்த அவஸ்தை பரணிதரனோட அண்ணனால் பொறுக்கவே முடியல. ரொம்பவும் அவசரப்பட்டு, ரொம்பவும் சங்கடப்பட்டு புலம்பின் இருக்கும்போது பரணிதரனுக்கு ஒரு வழி தோணித்து. அப்போ அந்த ஊரில் ஒரு சித்த புருஷர் ஒருத்தர் இருந்தார். அந்த சித்த புருஷரை பற்றி சில விஷயங்கள் பரணிதரன் கேள்விப்பட்டிருக்கார். இவர் எப்படின்னா எந்த ஒரு தீராத வியாதியையும் அவர் தீர்த்துடுவார், அவர்கிட்ட போனவா எல்லாருக்குமே நல்லது தான் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டிருக்கார் பரணிதரன். சரி, இந்த சித்த புருஷரை நம்ம போய் பார்ப்போமே, சென்னையில் பக்கத்தில் இருக்காரு, இவரை போய் பார்ப்போம், நம்ம அண்ணாவை கூட்டிகிட்டு போவோம், நம்ம அண்ணனுக்கு தானே அந்த வயிற்று வலி உபாதை இருக்குது, அவற்றை சொல்லி ஏதான ஒரு மருந்தோ ஒரு சிகிச்சையோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு நம்ம வந்துடுவோம் அப்படின்னு போயிருக்க. அந்த சித்தர்கிட்ட போன உடனே அந்த சித்தர் என்ன பண்ணியிருக்கார், இவருக்கு அண்ணனுக்காக மந்திரிச்சு ஏதோ ஒரு விபூதியை கொடுத்துருக்கார். இந்த விபூதியை எடுத்துட்டாலே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார்.
அந்த சித்தபுருஷருக்கு என்ன ஒரு மனசில் எண்ணம் அப்படின்னா, பரணிதரன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய எழுத்தாளர், காஞ்சி மகா சுவாமிகள் மற்றும் சில இடங்களை பற்றி எழுதின்றிருக்கார். இவர் நம்மளை பற்றியும் எழுதுவார் தன்னோட பத்திரிக்கையில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த சித்தபுருஷருக்கு வந்துடுத்து. அதனால் என்ன பண்ணினார், இவரை கொஞ்சம் கவரணும் அப்படிங்கிறதுக்காக சில மாய வேலைகளை, சில சித்து வேலைகளை பண்ணி காமிச்சிருக்கார். அந்த சித்து வேலைகள்லாம் பார்த்துட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டார் பரணிதரன் அந்த இடத்துல. சரி, நீங்கள் போயிட்டு வாங்கோ அப்படின்னு பிரசாதத்தை கொடுத்து ஒரு கிட்டத்தில் அனுப்பிச்சி வச்சுட்டார் அந்த சித்தபுருஷர். பரணிதரன் வந்துட்டார். இவரோட அண்ணாவுக்கும் வியாதி சரியாக போச்சு. என்னாச்சு, ஒரு சில நாட்கள் கழித்து அந்த சித்தபுருஷர்லேருந்து திரும்ப ஒரு அழைப்பு வந்தது பரணிதரனுக்கு. பரணிதரன் என்ன பண்ணார், திரும்ப போயிருக்கார். அடடா, அந்த சித்தபுருஷர் கூப்பிடுறாரே, சரி போய் பார்ப்போம், போகாமல் இருக்க முடியாது அப்படின்னு அவரை பார்க்கறதுக்காக போயிருக்கார். அந்த சித்தபுருஷர்கிட்ட போன உடனே அவர் என்ன பண்ணியிருக்கார், இவரை உட்காத்தி வச்சு கேட்டிருக்கார், நீங்கள் என்னை பற்றி ஏதானு எழுதுவீங்கன்னு பார்த்தேன், அதை பற்றி எதுவும் நீங்கள் கேள்வியே கேட்கலையே, என்னோட அனுபவங்கள், என்னோட சித்து வேலைகள், எவ்வளவோ விஷயம் இருக்குது, என்னை பற்றி நீங்கள் எழுதலாமே நீங்கள் இருக்கிற பத்திரிக்கையில் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். பரணிதரன் அப்போ எந்த விதமான பதிலும் சொல்லலை, எந்த விதமான பதிலும் சொல்ல தெரியல. ஏன்னா எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் ஏதானு சொல்ல முடியும், இவரை பற்றி எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் அவரோட மனசில் கிடையாது. அந்த சித்தபுருஷர் இதை புரிஞ்சுட்டார். என்னை பற்றி நீங்கள் எழுத மாட்டீங்க போல இருக்கே, எங்கே உங்களுக்கு இந்த கை தானே உங்களுக்கு எழுதுறது. அவரோட வலது கையில் கை வைக்கிறார், தோள்பட்டையில் கை வைக்கிறார் அந்த சித்தபுருஷர். இந்த கை தானே பல பேர் எழுதுறது, இந்த கையை இந்த க்ஷணமே நான் எழுத விடாமல் பண்ணிடவா அப்படின்னு கேட்டுட்டு அந்த வலது கையை கொஞ்சம் பிடிச்சிண்டு இடது கையால் பிடிச்சிண்டு என்ன பண்ணுறார் அந்த சித்தபுருஷர், தன்னோட வலது கையால் அந்த ஷோல்டரில் கை வைக்கிறார். வச்ச அடுத்த வினாடியே அந்த பரணிதரன் விதிர்த்து போயிடுறார். என்ன காரணம் அப்படின்னா, அந்த வலது கை வந்து அப்படியே கீழே இறங்கின மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. இப்போ கை நமக்கு நம்ம உடம்போடு ஒட்டின்னு இருக்கு, அதனால் நமக்கு தெரியறது. அந்த கை திடீர்னு கீழே இறங்கி போச்சு, இதோட தொடர்பு இல்லாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும், அது போன்ற ஒரு நிலையை வந்து பரணிதரன் அனுபவித்தார். பரணிதரனுக்கு அழுக வந்துடுத்து. அடடா, இந்த சித்தபுருஷர் ரொம்ப மாயஜாலம் பண்ணுறாரே, கையை இப்படி இறக்கி வச்சுட்டாரே அப்படின்னு கவலையோடு பார்த்துட்டு இருக்கும்போது, நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க போல இருக்கு, இருங்க உங்கள் கையை நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த இடத்துல கையை வச்சார். திரும்ப கை சேர்ந்துன்ற மாதிரி ஒரு உணர்வு பரணிதரனுக்கு. ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வுகள். அதன் பிறகு என்ன பண்ணினார், என்னை நீங்கள் இன்னும் நம்பலை போல இருக்கு, நான் உங்களுக்கு சில விஷயம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாதத்தை கையில் எடுத்தார். அதாவது அரிசியால் வேக வைத்த அந்த சாதத்தை கையில் எடுத்தார். அந்த கையில் வச்சு கை சாதத்தை இப்படி தேய்ச்சார். கொஞ்ச நேரம் தேய்ச்ச பிறகு அந்த சாதம் என்ன ஆச்சுன்னா பழையபடி அரிசி ஆகிடுத்தான். அந்த அரிசியை கையில் காமிச்சான். பார்த்தீங்களா, சாதத்தை நான் அரிசி ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதே போல் வெந்த பருப்பு அதை வந்து கொஞ்சம் தேய்ச்சிட்டு பழையபடி துவரம் பருப்பாக ஆக வச்சு காமிச்சாராம். திடீர்னு உட்காந்த இடத்துல பழனியிலேருந்து விபூதியை வரவழைச்சு, இந்தாங்க பழனி விபூதி அப்படின்னாராம். இந்தாங்க மீனாட்சி அம்மன் கோவில் குங்குமம் அப்படின்னு திடீர்னு ஒரு குங்குமத்தை வரவழைச்சு கொடுத்தாராம். இதையெல்லாம் பார்க்க பார்க்க அவருக்கு பயம் ஜாஸ்தியாகிடுது பரணிதரனுக்கு. அடடா, இந்த இடத்துல வந்து நம்ம மாட்டின்ட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சட்டை பையில் பர்ஸு ஒன்று இருக்கும். அந்த பர்ஸில் வந்து மகாபெரியவாளோட ஒரு படம் எப்பவும் வச்சுட்டுருக்கேன். அந்த பெரியவாளோட ஆதரவு தான் நமக்கு இப்போ தேவை அப்படின்னு நினச்சிட்டு கையை வந்து இப்படி கட்டின்ட்டார். அதாவது வலது கை வந்து அந்த பர்ஸில் இருக்கும்படியாக கையை வச்சுட்டு அந்த மகா சுவாமிகள் படத்தை ஒரு ஆதரவோடு பிடிச்சுட்டார். இதன் தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அந்த பரணிதரன் எழுத்தாளர் அந்த சித்தபுருஷத்தை வந்ததை பார்த்தோம். அந்த சித்தபுருஷத்தை தன்னோட அண்ணனுக்கு குணமாகணும் அப்படின்னு வந்தார். அந்த சித்தபுருஷருக்கு தன்னை பற்றி அவர் பத்திரிகையில் எழுதுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால் அவரை கவர்றதுக்காக சில சித்து வேலைகளை பண்ணுறார். இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் தன்னோட சட்டையில் இருக்கிற பாக்கெட்டில் இருக்கிற அந்த பர்சுக்குள்ளே இருக்கிற மகா சுவாமிகள் படத்தை தொட்டுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கையை இப்படி வச்சுக்கிறார்.
கையை இப்படி வச்சுட்ட உடனே அந்த சித்தபுருஷர் பார்க்குற, ரொம்ப நீ பயந்து போயிட்ட, கையெல்லாம் கட்டிண்டு எனக்காக மரியாதை கொடுக்குற போல இருக்கு, பரவாயில்ல நீ இன்னைக்கு கிளம்பிடு, நீ போயிட்டு அப்புறம் இன்னொரு நாள் வா நம்ம பேசுவோம் அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். வெளியில் வரும்போது அங்கே இடத்துல புறப்பட்டு வாசலுக்கு வர வரைக்கும் பரணிதரனுக்கு அப்படி ஒரு படபடப்பு. அங்கேருந்து வெளியே வந்த பிறகு நேராக வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த பிறகு தன்னோட வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். இது போல் ஒரு இடத்துக்கு போனேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தன்னோட கையில் இருந்த அந்த அரிசியெல்லாம் காமிக்கிறார். அதெல்லாம் பொட்டலமாக மடித்து இவர்கிட்டயே கொடுத்துட்டார் சித்தபுருஷர். அதாவது வெந்த சாதத்தை அரிசியாக மாற்றினது, அந்த பழனி விபூதி எல்லாத்தையும் பொட்டலமாக மடித்து இவர்கிட்ட கொடுத்துட்டார். இது எல்லாத்தையும் எடுத்து காட்டி சொல்கிறார், இப்படி ஒரு சித்தபுருஷர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறார். ஒரு வேடிக்கையாகவும் சொல்கிறார். வீட்டில் சொல்லி முடித்தாரே தவிர அன்றைய இரவு அவருக்கு தூக்கம் வரலை. ஏன்னா அந்த சித்தபுருஷர் திரும்ப நம்ம இன்னொரு நாள் சந்திப்போம், நீ என்னை பற்றி எழுதியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிட்டார். அவர் நம்ம இன்னொரு நாள் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த இன்னொரு நாள் சந்திப்பு என்றைக்கான ஒரு நாள் நிகழத்தான் போகிறது. அன்றைய தினம் திரும்ப நம்ம இந்த சித்தபுருஷத்தை மாட்டிண்டு அவஸ்தைப்பட போகிறோமே, நமக்கு அன்னைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற ஒரு கவலையில், ஒரு பயத்தில் அன்றைய இரவு தூக்கமே வரலை பரணிதரனுக்கு. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போகிறார். ஆஃபீஸ்க்கு போனாலும் இயல்பாக எல்லா நடவடிக்கைகளையும் இருக்காரே தவிர ஒரு முழு மனசோட ஒரு வேலையில் அவரால் இறங்க முடியல. எந்த வேலையும் ஒரு சாதாரணமாக ஒரு செயற்கையாக பண்ணுறாரே தவிர அந்த மனசு ஒப்பி அவரால் பண்ண முடியல. என்ன காரணம்னா அந்த சித்தபுருஷர் அப்பப்போ அவரோட நினைவில் வந்து ஒரு பயத்தை கொடுத்துட்டுருக்கார். இது ஒரு நாள் 2 நாள்னு போயிடும்னு பார்த்துருக்கார். ஆனால் இந்த பயம் சுத்தமாக போகலை. ஒரு வாரம் வரைக்கும் அந்த பய உணர்வோடையே ஒரு வாழ்க்கை ஓடின்றிருக்கு அவருக்கு. சரி, இதற்கு பிறகும் நாம் இப்படியே இருக்கக்கூடாது, இந்த பய உணர்ச்சி நம்ம மனசில் தங்கிடுத்துன்னா ரொம்ப ஆபத்தாக போயிடும், இதை எங்கேயானு வெளியில் கொட்டித்தான் ஆகணும் அப்படின்னு யோசிக்கும்போது அவரோட மனசில் பட்டவர் அவர் வணங்கக்கூடிய காஞ்சி மகா சுவாமிகள். காஞ்சி மகா சுவாமிகளை நாம் தரிசனம் பண்ணி அந்த மகான்கிட்ட இதை சொல்லுவோம். அந்த மகான் நமக்கு ஒரு சரியான ஒரு தெளிவை கொடுப்பார் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கார். சரி, இந்த சூழ்நிலையில் தனியாக நாம் போக வேண்டாம் காஞ்சி மடத்துக்கு, யாரான ஒரு நண்பரை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மிகவும் நண்பராக இருந்த டன்லப் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் கூப்பிட்டு அவர்கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கார். நம்ம 2 பேரும் உடனே மகா சுவாமிகளை தரிசிக்க போகணும், இது போல் என்னோட நிலைமை அப்படின்னு அவரோட கதை முழுக்க சொல்லியிருக்கார். சொல்லி முடித்த பிறகு அந்த டன்லப் கிருஷ்ணன் பரணிதரன்கிட்ட கேட்குறார், ஏண்டா நீ தான் எல்லாத்தையும் சொல்லுவியே, தைரியமாக இருக்கணும், மகா சுவாமிகள் இருக்கும்போது என்ன அப்படின்னு நீ சொல்லுவியே, நீயே இப்படி பயந்துட்டு உட்காந்துருக்கியே அப்படின்னு சொல்லும்போது பரணிதரனுக்கு ஒரு சரியான பதில் சொல்ல முடியல. நம்ம பெரியவாளை பார்த்துடுவோம், பெரியவா எல்லாத்தையும் போக்கிடுவார் அப்படின்னு பரணிதரன் சொல்லியிருக்கார். இவா 2 பேரும் என்ன பண்ணியிருக்கா, ஒரு காரில் புறப்படுறதுக்கு முன்னாடி மகா சுவாமிகள் எங்கே இருக்கார் அப்படின்னு விசாரிச்சிருக்கா. மகா சுவாமிகள் அப்போ காஞ்சிபுரம் மடத்தில் இல்லை. மகா சுவாமிகள் தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் ஒரு கிராமத்தில் முகாம் இருக்கிறத தகவல் கிடச்சிது. சரி, அந்த இடத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகிறா. ஒரு சாயங்கால வேளையில் புறப்பட்டு இவாள்லாம் ஒரு நடுராத்திரி ஒரு 11-11:30 மணிக்கு அந்த இடத்துக்கு போயிடுறா. அந்த எந்த இடம் அப்படின்னு விசாரிச்சுண்டு அந்த மகா சுவாமிகளோட அந்த கூண்டு வண்டி, அந்த சைக்கிள் ரிக்ஷா எங்கே நிற்கிறதுன்னு அடையாளம் பார்த்து அந்த இடத்தை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டா. அதாவது பிரதான சாலையை ஒட்டி ஒரு பாழடைந்த ஒரு மண்டபம். மகா சுவாமிகள் தங்குற இடத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான வசதியும் அங்கே இருக்காது. அந்த இடத்துல தான் மகா சுவாமிகள் தங்குவார். ஒரு பாழடைந்த மண்டபத்தில் மகா சுவாமிகள் ஒரு இடத்துல ஒரு ஓரமாக ஒரு கோணி சாக்கு ஒரு தர மாதிரி இருக்குது. ஒரு கோணி சாக்கை கட்டி வச்சுருக்கா, ஒரு சணலை வச்சு கட்டி வச்சுருக்கா. அந்த மறைப்புக்கு அந்த பக்கம் காஞ்சி மகா சுவாமிகள் சயனை சென்றிருக்கார். 11:45 ஆயிடுத்து. இவ 2 பேரும் காரில் இறங்கி போன உடனே அந்த மடத்தோட சிப்பந்தி அப்போ கண்ணன் அப்படிங்கிறவர் அங்கே இருந்திருக்கார். அந்த கண்ணன் இவா 2 பேரையும் பார்க்குறா. அந்த நள்ளிரவில் பார்க்குறா. என்னடா மணி கிட்டத்தட்ட ஒரு 12 போகிறது, இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் 2 பேரும் புறப்பட்டு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கண்ணன் கேட்குறார்.
அதற்கு கண்கிட்ட பரணிதரன் சொல்கிறார், பெரியவாளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம், திடீர்னு மனசில் ஒரு குழப்பம், ஒரு தெளிவு வேணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவா தரிசனத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அடடா, பெரியவா சைனத்துக்கு போயாச்சுடா, நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே படுக்கிறதுக்கு இடம் இல்லை, இது பாழடைஞ்ச மண்டபம், இருக்கிற ஒரு 4-5 பேர் இங்கே படுத்துன்ட்டேன், இங்கே இடம் கிடையாது, நீங்கள் வந்த கார்லேயே நீங்கள் 2 பேரும் படுத்துக்குங்க, பொழுது விடிஞ்ச பிறகு மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு கண்ணன் சொல்லிகிட்டே இருக்கும்போது, யாரா அது வந்திருக்கிறது, ஸ்ரீதரா அப்படின்னு ஒரு குரல் அந்த சாக்குக்கு அந்த பக்கத்துலேருந்து வருது. மகா சுவாமிகள் கேட்டிருக்கார். மகா சுவாமிகள் சயனத்தில் இருக்காருன்னு சொன்னார். மகா சுவாமிகள் இவரோட குரல் கேட்டு யார் ஸ்ரீதரா வந்திருக்கிறது அப்படின்னு கேட்குறார். பரணிதரனோட இன்னொரு பேர் ஸ்ரீதர்னு பேர். ஆமாம் அப்படின்னு கண்ணன் சொன்ன பிறகு வர சொல்லு 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு மகா சுவாமிகள் எழுந்து உட்காந்துட்டார். எழுந்து உட்காந்துட்ட பிறகு இவா 2 பேரும் அங்கே போகிறார். பரணிதரனும் அவ கூட வந்த டன்லப் கிருஷ்ணனும் 2 பேரும் மகா சுவாமிகளுக்கு முன்னால் போய் நிற்கிறார். என்னடா இந்த ராத்திரி நேரத்தில் 2 பேரும் புறப்பட்டு வந்திருக்கேள், என்ன விஷயம் அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்குறார். மகா சுவாமிகள் கேட்ட உடனே பரணிதரனுக்கு கண்கள் பணிக்க ஆரம்பிச்சு கொடுத்து, தன்னோட மனசில் இருக்கிற இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள் அத்தனையையும் மகா சுவாமிகளுக்கு முன்னால் சொல்கிறார். மகா சுவாமிகளோட முகம் மாறி போகிறது. இதனோட தொடர் நிகழ்ச்சியை நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.